ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதமும் இருந்தால் போதும். சூப்பரான சம்மர் ஹாலிடே ஸ்நாக்ஸை பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துருக்குங்க. கூடவே கொஞ்சமாக மல்லித்தழையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவைக்கேற்ப உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ சாதத்தை நல்லா மசிச்சுட்டு அரிசி மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக எள்ளும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். எண்ணெயை கையில் தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு பிசைஞ்சதுலேருந்து எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிறேங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சமாக சீஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க. நம்ம எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சீஸை நடுவில் வச்சு நல்லா மூடி இப்போ பால் மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாங்க கையாலேயே. சீஸ் நடுவில் இருக்கிறதால நம்ம ஈஸியாக பால் மாதிரி இந்த மாவை உருட்டிடலாங்க கையால். குழந்தைங்க கூட பண்ணி கொடுத்துருவாங்க. 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெயை மிதமான சூட்டில் கடாயில் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த சூடான எண்ணெயில் ரெடி பண்ண சீஸ் பால்களை போட்டு வேக வைக்கலாங்க. ஒரு புறம் சீஸ் பால் வெந்ததுமே மெல்ல மெல்ல இன்னொரு புறம் திருப்பி விடலாங்க. பொன்னிறமாக சீஸ் பால் மாறினதும் இப்போ எடுத்துடலாங்க. நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஈஸியாக இது மாதிரி ஒரு சீஸ் பாலை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பண்ணிடலாம்.